இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் குட்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீர்க்கங்காய் குட்ஸுக்காக நான் ஒரு குக்கரில் 300 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காவை தோல் சீவி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த பீர்க்கங்காய் கூடவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் குட்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பீர்க்கங்காய்க்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காவை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். நம்ம குக்கரில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் தனியாகவும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்து போடாமல் நார்மலாக பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வறுத்து சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து வறுத்து சேர்க்குறேன். இப்போ மிளகு காஞ்ச மிளகாலாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து வந்து இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயத்தை நறுக்குனதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிடலாம். நம்ம ஏற்கனவே பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறது, அடுத்தது பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருந்தோம். அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இது கொஞ்சம் கொதிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீர்க்கங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்துடலாம். இப்போ பீர்க்கங்காவும் புளிக்கரைச்சலும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொதிக்கட்டும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் குட்ஸு நல்லா திக்காயிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் குட்ஸு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, அதுக்கப்புறம் பொங்கலுக்கு, இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.